Hey fam, welcome back to my channel Love from Bangalore. So இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னாக்கா கேபேஜ் வச்சு எப்படி மஞ்சூரி செய்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேபேஜை நல்லா ஒரு ஹாஃப் கேபேஜ் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டரு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேபேஜை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி உண்டை பிடிச்சி ஃப்ரீசரில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சூரி சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு, கொஞ்சமாக பூண்டு போட்டு, கொஞ்சமாக கேப்சிகம், அப்புறமா டொமேட்டோ சாஸ் 4 டேபிள் ஸ்பூன் எல்லாமே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்து சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாமே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பொரிச்சு வச்சு கோபி மஞ்சூரியன் கோல் எல்லாமே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கேபேஜ் கோபி ரெடி. வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.